வணக்கம் மாணவ செல்வங்களே, நான் சுகாசினி. ஒவ்வொருவரின் அன்றாட வாழ்விலும் முக்கியமான அம்சம் அளப்பது. ஒரு கயிற்றின் நீளம், இரு இடங்களுக்கு இடையே உள்ள தூரம், அடுக்கு, மனைகள் மற்றும் நீளங்களின் சுற்றளவு மற்றும் பரப்பளவை கண்டறிதல், குறிப்பிட்ட அளவீடுகள் கீழ் கட்டமைப்புகளை உருவாக்குதல் போன்றவை அளவை என்ற கருத்து பயன்படுத்தப்படும் பல சூழ்நிலைகளில் சில. மனிதனின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு சக்கரம் என்று கூறப்படுகிறது. சக்கரம் மற்றபடி கண்டுபிடிப்பின் தொட்டில் என்று அழைக்கப்படுகிறது. சக்கரத்தின் வடிவம் என்ன? வட்டம் இல்லையா? நாம் பயன்படுத்தும் பொருட்களின் வட்டங்களை தவிர முக்கோணங்கள், சதுரங்கள், செவ்வகங்கள் போன்ற பல்வேறு வடிவங்களையும் காணலாம். ஒவ்வொரு நபரின் வாழ்க்கையிலும் அளவீடுகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. பள்ளிகளில் முறையான கணிதத்தை கற்கும் நபர்கள் மட்டுமின்றி சாதாரண மனிதனும் தனது தர்க்கரீதியான சிந்தனையை பயன்படுத்தி அளவீடுகள் என்ற கருத்தை தேவைப்படும் பொழுது பயன்படுத்துகின்றன. உதாரணமாக, கோவில் வண்டியின் மர சக்கரங்களை செதுக்கும் தச்சன் வெளிப்புற பகுதியை இரும்பு பட்டியால் பாதுகாக்க விரும்புகிறான். 7 அடி உயரம் மர சக்கரத்திற்கு 22 அடி பட்டா தேவைப்படும் என்று அவர் தனது அனுபவத்துடன் கூறுகிறார். வட்டங்கள், முக்கோணங்கள், சதுரங்கள், செவ்வகங்கள், சரிவங்கள், இணையான வரைபடங்கள் போன்ற வடிவங்களின் சுற்றளவு மற்றும் பரப்பளவை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதை நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டோம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த பாடத்தை முடித்த பிறகு தெரிந்து கொள்ள முடியும். ஒரு வட்டத்தின் மையம், ஆரம், நாண் மற்றும் விட்டம் உள்ளிட்ட அடிப்படை வரையறைகளை புரிந்து கொள்ளுங்கள். வட்ட வளைவுகள், வட்ட பிரிவுகள் மற்றும் ஒரு வட்டத்தின் பிரிவுகளுக்கு இடையில் வேறுபடுத்துவீர்கள். மைய கோணம் மற்றும் ஆரம் ஆகியவற்றை பயன்படுத்தி ஒரு வளைவின் நீளம் மற்றும் ஒரு துறையின் பரப்பளவை கணக்கிடுங்கள். ஒரு துறையின் சுற்றளவுக்கும் ஒரு வட்டத்தின் பரப்பளவிற்கும் சூத்திரங்களை பயன்படுத்துவதன் மூலம் வட்ட வடிவியலில் உள்ள சிக்கல்களை தீர்க்கவும். முக்கிய வார்த்தைகள்: வட்டம், ஆரம், நாண், வட்ட வில், வட்டத்துறை, மத்திய கோணம், வளைவின் நீளம், துறையின் பரப்பளவு. ஒரு வட்டம் என்பது ஒரு நகர் புள்ளியால் கண்டுபிடிக்கப்பட்ட பாதையாகும். இதனால் ஒரு நிலையான புள்ளியில் இருந்து அதன் தூரம் எப்பொழுதும் நிலையானதாக இருக்கும். வட்டத்தில் நிலையான புள்ளி அதன் மையம் என்றும் நிலையான தூரம் அதன் ஆரம் என்றும் அழைக்கப்படுகிறது. மேலும் ஒரு வட்டத்தில் ஏதேனும் 2 புள்ளிகள் ஒரு வரி பிரிவால் இணைத்தால் அதன் வரி பிரிவு நாண் எனப்படும். ஒரு நாண் ஒரு வட்டத்தை 2 பகுதிகளாக பிரிக்கிறது. ஒரு வட்டத்தின் மையத்தின் வழியாக செல்லும் நாண் விட்டம் எனப்படும். ஒரு வட்டத்தின் விட்டம் அதை 2 சம பாகங்களாக பிரிக்கிறது. இது ஒரு வட்டத்தின் நீண்ட நாண் ஆகும். வட்ட வளைவு மற்றும் வட்டத்துறை.
படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள கண்ணாடி வளையல் மற்றும் பொதியப்பத்தை கவனமாக பாருங்கள். இரண்டும் வட்ட வடிவங்கள் என்றாலும் வளையல் வட்டத்தின் எல்லையை குறிக்கிறது. அதே சமயம் பொதியப்பத்தின் வட்டத்தின் எல்லைக்குள் இருக்கும் சமதளத்தை குறிக்கிறது. எனவே வளையல் வட்டத்தில் சுற்றளவை குறிக்கிறது. அதே சமயம் பொதியப்பத்தின் வட்டத்தின் பகுதியை குறிக்கிறது. அவர்களிடமிருந்து படத்தில் காட்டப்பட்டுள்ளதுபடி ஒரு பகுதியை வெட்டுங்கள். கண்ணாடி வளையல் துண்டுகள் ஒவ்வொன்றும் வட்ட வளைவுகளை குறிக்கின்றன. இங்கு வில் ஏபி சிறியது மற்றும் வில் பிஏ பெரியது. பொதியப்பத்தை ஒவ்வொரு பகுதியும் வட்ட பிரிவுகளை குறிக்கின்றது. இங்கு A1 என்பது சிறிய துறை மற்றும் A2 என்பது பெரிய துறை ஆகும். ஒரு வட்டத்தின் சுற்றளவின் ஒரு பகுதி வட்ட வில் எனப்படும். ஒரு வட்டத்தின் இரண்டு ஆரங்களுக்கும் வட்ட வளைவுகளுக்கும் இடையில் உள்ள சமதள பரப்பு வட்டப்பகுதி எனப்படும். ஒரு நாண் மூலம் வகுக்கப்பட்ட வட்டத்தின் ஒவ்வொரு பகுதியும் ஒரு பிரிவு எனப்படும். குறிப்பு: சிறிய வளைவை கொண்ட பகுதி சிறு பிரிவு என்றும் பெரிய வளைவை கொண்ட பகுதி பெரிய பிரிவு என்றும் அழைக்கப்படுகின்றது. மத்திய அல்லது மைய கோணம். அதன் மையத்தில் ஒரு வட்டத்தில் ஒரு துறையால் உருவாக்கும் கோணம் மைய கோணம் என்று அழைக்கப்படுகிறது. துறையின் மைய கோணத்தின் உச்சி வட்டத்தின் மையமாகும். அதன் இரு கரங்கள் ஆரங்கள் படத்தில் நிழல் பிரிவு மைய கோணத்தை கொண்டுள்ளது. குறுங்கோணம் AOB ஈடு தீட்டா டிகிரி மற்றும் அதன் இரண்டு கைகளான OA மற்றும் OB ஆகியவை வட்டத்தின் ஆரங்களாகும். ஒரு வட்டத்தின் மைய கோணம் 360 டிகிரி ஆகும். ஒரு வட்டம் N சம பிரிவுகளாக பிரிக்கப்படலாம். ஒவ்வொரு துறையின் மைய கோணமும் தீட்டா டிகிரி ஈடு 360 டிகிரி கீழ் N ஆகும். எடுத்துக்காட்டாக, அரைவட்டத்தின் மைய கோணம் ஈடு 360 டிகிரி கீழ் 2 ஈடு 180 டிகிரி மற்றும் ஒரு வட்டத்தின் நாட்கரத்தின் மைய கோணம் ஈடு 360 டிகிரி கீழ் 4 ஈடு 90 டிகிரி. வளைவின் நீளம் மற்றும் துறையின் பரப்பளவு. ஆரம் R அலகுகளின் ஒரு வட்டம் மத்திய கோணம் ஈடு 360 டிகிரி என்றும் நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். வட்டத்தின் சுற்றளவு ஈடு 2 பை R அலகுகள். வட்டத்தின் பரப்பளவு ஈடு பை R மேலிலக்கு 2 சதுர அலகுகள். முதலில் ஒரு வட்டத்தை எடுத்துக்கொள்வோம். ஒரு வட்டத்தை 2 சம பிரிவுகளாக பிரித்தால் 2 அரை வட்டங்களை பெறுவோம்.
அரைவட்ட வளைவின் நீளம் ஈடு 1/2 பெருக்கல் 2 பை ஆர் ஈடு 180° கீழ் 360° பெருக்கல் 2 பை ஆர் அலகுகள். அரை வட்டத்தின் பரப்பளவு ஈடு 1/2 பெருக்கல் பை ஆர் மேலிலக்கு 2 ஈடு 180° கீழ் 360° பெருக்கல் பை ஆர் மேலிலக்கு 2 அலகுகள். இதேபோல் ஒரு வட்டத்தை 3 சம பிரிவுகளாக பிரித்தால் இந்த துறையின் வளைவின் நீளம் ஈடு 1/3 பெருக்கல் 2 பை ஆர் ஈடு 120° கீழ் 360° பெருக்கல் 2 பை ஆர் அலகுகள். துறையின் பரப்பளவு ஈடு 1/3 பெருக்கல் பை ஆர் மேலிலக்கு 2 ஈடு 120° கீழ் 360° பெருக்கல் பை ஆர் மேலிலக்கு 2 அலகுகள். இதேபோல் ஒரு வட்டத்தை 4 சம பிரிவுகளாக பிரித்தால் வட்ட நாட்கரத்தின் வளைவின் நீளம் ஈடு 1/4 பெருக்கல் 2 பை ஆர் ஈடு 90° கீழ் 360° பெருக்கல் 2 பை ஆர் அலகுகள். நாட்கரத்தின் பரப்பளவு ஈடு 1/4 பெருக்கல் பை ஆர் மேலிலக்கு 2 ஈடு 90° கீழ் 360° பெருக்கல் பை ஆர் மேலிலக்கு 2 அலகுகள். இதிலிருந்து நமக்கு என்ன தெரியும்? வளைவின் நீளம் L ஈடு சதுர அடைப்புக்குறிக்குள் தீட்டா டிகிரி கீழ் 360° பெருக்கல் 2 பை ஆர் அலகுகள். துறையின் பரப்பளவு A ஈடு சதுர அடைப்புக்குறிக்குள் தீட்டா டிகிரி கீழ் 360° பெருக்கல் ஒரு துறையின் சுற்றளவு. ஒரு மூடிய பகுதியின் எல்லையின் மொத்த நீளம் அதன் சுற்றளவு என்பதை நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம், இல்லையா? ஒரு துறையின் எல்லை என்ன? 2 ஆரங்கள், அதாவது OA மற்றும் OB மற்றும் ஒரு வில் AB. எனவே ஒரு துறையின் சுற்றளவு ஈடு வளைவின் நீளம் கூட்டல் 2 ஆரங்களின் நீளம். B ஈடு L கூட்டல் 2 ஆர் அலகுகள். ஒரு துறையின் சுற்றளவு P ஈடு L கூட்டல் 2 ஆர் அலகுகள். உதாரணம்: 28 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட ஹுலா லூப்பின் பகுதியை கண்டறியவும். தீர்வு: விட்டம், அதாவது D ஈடு 28 சென்டிமீட்டர். ஆரம், அதாவது R ஈடு 28 கீழ் 2 ஈடு 14 சென்டிமீட்டர். ஒரு வட்டத்தின் பரப்பளவு ஈடு பை ஆர் மேலிலக்கு 2 சதுர அலகுகள். ஈடு 22 கீழ் 7 பெருக்கல் 14 பெருக்கல் 14. எனவே வட்டத்தின் பரப்பளவு ஈடு 616 சென்டிமீட்டர் மேலிலக்கு 2. உதாரணம்: சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு ஸ்பின்னர் 6 சம பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு துறையின் பகுதியையும் கண்டறியவும். தீர்வு: ஆரம் R ஈடு 7.5 சென்டிமீட்டர் மற்றும் N ஈடு 6. ஒவ்வொரு துறையின் பரப்பளவு A ஈடு 1 கீழ் N பெருக்கல் பை ஆர் மேலிலக்கு 2 சதுர அலகுகள். ஈடு 1 கீழ் 6 பெருக்கல் பை பெருக்கல் 7.5 பெருக்கல் 7.5. ஈடு 9.
375 பை சதுர சென்டிமீட்டர். உதாரணம்: ஒரே மாதிரியான 4 பதக்கங்கள் ஒவ்வொன்றும் 7 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட படத்தில் காட்டப்பட்டுள்ளது. பதக்கங்களுக்கு இடையில் நிழலாடிய பகுதியின் பகுதியை கண்டறியவும். சதுர அடைப்புக்குறிக்குள் பை ஈடு 22 கீழ் 7. தீர்வு: விட்டம் d ஈடு 7 சென்டிமீட்டர். எனவே r ஈடு 7 கீழ் 2 சென்டிமீட்டர். நிழலாடிய பகுதியின் பரப்பளவு ஈடு சதுரத்தின் பரப்பளவு கழித்தல் வட்ட நாட்கரத்தின் 4 பெருக்கல் a. ஈடு a மேலிலக்கு 2 கழித்தல் 4 பெருக்கல் 1 கீழ் 4 பை r மேலிலக்கு 2. ஈடு அடைப்புக்குறிக்குள் 7 பெருக்கல் 7 கழித்தல் அடைப்புக்குறிக்குள் 4 பெருக்கல் 1 கீழ் 4 பெருக்கல் 22 கீழ் 7 பெருக்கல் 7 கீழ் 2 பெருக்கல் 7 கீழ் 2. ஈடு 49 கழித்தல் 38.5 ஈடு 10.5 சதுர சென்டிமீட்டர். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு வட்டம் அதன் மையம் மற்றும் ஆரம் மூலம் வரையறுக்கப்படுகின்றது. வட்டத்தின் எந்த புள்ளியில் இருந்தும் நிலையான தூரம் இருக்கும். வட்ட வளைவுகள் சுற்றளவின் பகுதிகளாகும். அதே சமயம் பிரிவுகள் என்பது 2 ஆரங்கள் மற்றும் ஒரு வில் ஆகியவற்றால் சூழப்பட்ட பகுதிகள். ஒரு வளைவின் நீளம் மற்றும் ஒரு துறையின் பரப்பளவு மைய கோணம் மற்றும் வட்டத்தின் ஆரம் ஆகியவற்றை பொறுத்தது. ஒரு வட்டத்தின் பரப்பளவை பை r கூட்டு 2 சூத்திரத்தை பயன்படுத்தி கணக்கிடலாம். இங்கு r என்பது ஆரம். பார்த்ததற்கு நன்றி.